என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. என்னென்னமோ பண்றீங்க, எல்லாமே ஆச்சரியமா நடக்குது. வீட்டுக்கு போய் முத்தரசனை பாருங்கம்மா. நீங்க எதிர்பார்க்காத ஆச்சரியம் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அப்படியா? ஸ்வேதா, அந்த குருஜி பேசுறது வித்த காமிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அவரு நீ நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்கலையே. இன்னுமா அவர் நம்புற? இல்ல, அவரோட சக்தி என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது மருது. அவர் நிச்சயமா பெரிய ஆள் தான். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவர் மத்த சாமியாருங்க மாதிரி வித்த காமிச்சு காசு சம்பாதிக்கிறவர் இல்ல. பெரிய பெரிய அதிசயத்தை வித்தையா உருவாக்குறவர். எனக்கு இன்னும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எள்ளளவு கூட குறையல. அவர் திரும்ப திரும்ப சொல்றத வச்சு பார்க்கும்போது மாமா கிட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை மாமா என்ன விரும்பின காலத்துல எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட மனநிலைக்கு இப்போ மாறி இருப்பாரோன்னு எனக்கு சந்தேகம் வருது. எதுக்கும் நம்மளா யூகம் பண்றதை விட நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாமா கிட்ட மட்டும் அப்படி மாறுதல் நடந்தா அதோட விளைவா என்னோட கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கும் தானே. மருது, மாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குறுக்கு வழியில நாம வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் போலாம் வாங்க. போங்க போங்க. ஸ்வேதா, இப்ப போன்ல அவர் உன்கிட்ட பேசினதெல்லாம் உண்மைனா? உன் மாமா உன்கிட்ட நல்ல விதமா பேசணுமே, அது நடக்குமா? அதான் எனக்கும் ஆசை. நடந்தே தீரணும் அக்ஷயா. அப்போ பழைய மாதிரி உன் மாமா கண்ணுக்கு கண்ணு பார்த்து எப்படி இருக்க ஸ்வேதா, நல்லா இருக்கியா அப்படி கேட்பாரா? இது நடக்குமா? நான் உன்கிட்ட கேக்குறேன்டி, அது நடக்குமா? குருஜியோட பவரு, அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு நீ சொல்றது வச்சு பார்த்தா கண்டிப்பா அப்படி நடக்கும் தான் தோணுது. சரி, நான் கிளம்புறேன். கீழே போய் உடனே மாமாவை பாக்கணும்னு என் மனசு பரபரங்குது. ஏய் நில்லு ஸ்வேதா. என்ன மறுபடியும் பழைய முத்தரசு மாமா வரவேற்கிற மாதிரி போயிட்டு இருக்கா? இப்ப அவர் எப்படி புதுசா மாறி இருக்காரோ அதே மாதிரி நீ புதுசா வேற மாதிரி மாறி போகணும், புரியுதா? வேற நல்ல சரி கட்டிக்கோ, கொஞ்சம் முகம்லாம் சரி பண்ணிக்கோ. ஓகே. வா வா வா. ஒன்னு ஒன்னு, ரெண்டு, அப்புறம் 3, 4, 5, 6. இது ஓகேவா? அது நல்லா இருக்கா சொல்லுடி. இது நல்லா இருக்கா? இது பாரு. இது 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 ஸ்வேதா. இதுவா? ஓகே, சூப்பரா இருக்கு பாரு. ஏய், எதுக்கு தயங்குற? போட்டு அசத்துடி. ஏய் ஸ்வேதா, என்னடி ஒரு சேலை கட்டுறதுக்கு வழக்கமா 1 மணி நேரம் ஆக்குவ, இப்போ 1 நிமிஷத்துல ரெடியா நிக்கிற? விடு 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 விடு. எல்லாம் மாமாவை பார்க்க போற பரபரப்பு தான். ஹாய், அண்ணா வந்துட்டாங்க. ருத்ராவும் வந்துட்டா. அண்ணா அங்கே இருங்க, திருஷ்டி கழிக்கணும். வெயிட் வெயிட் வெயிட்.
அண்ணி தான் நீங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை எங்களால கண் கொண்டு பார்க்க முடியல. நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். எப்படியோ நீங்க நல்லபடியா திரும்பி வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். முத்துமாமா, இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சமை. சரி முத்துமாமா. அண்ணி நில்லுங்க. அண்ணனையும் ருத்ராவையும் பார்க்காம வீட்டுக்கே வரமாட்டேன்னு ஊர் எல்லையில உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. சொன்ன மாதிரியே அவங்கள பாத்துட்டீங்க, வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. வந்ததும் வராததுமா வேக வேகமா சமைக்க வர போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் வேஸ்ட் டிக்கெட்ல. போ ஜனனி, என்ன வம்பு கிழக்காத. ஐயோ முத்துமாமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீயும் ருத்ராவும் நல்லபடியா திரும்பி வந்தீங்கன்னா ஒரு நேர்த்தி கடன் செய்யறேன்னு வேண்டி இருந்தேன். ஐயோ ஏமா, உனக்கு என்ன வேண்டுதல்? என்ன வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரியா? இப்பதான் அவ்வளவு பெரிய வேண்டுதலை முடிச்சுட்டு வந்தேன். மறுபடியும் ஏதாவது ஆணி செருப்பு தீச்சட்டின்னு ஏதாவது வச்சிருக்கேன்? என்ன இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அம்மன் கோவிலுக்கு போய் பால் ஊத்திட்டு வரணும். அதனால அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக முத்துமாமாவும் ருத்ராவும் என் கூட வரணும். அவ்வளவுதானே, உன் இஷ்டம் போலவே பண்ணிடலாம். என்னடி இது? நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தா இங்க ஒண்ணு நடக்குது. உன் முத்தரச மாமா பழைய மாதிரி வெண்ணிலா கிட்டதான் பிரியமா பேசுறாரு. ஏய், அவசரம் கொடுக்க, அவசரப்படாம இரு. கீழே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க ஊருக்கு போனதுல இருந்து நான் தவிச்சு போயிட்டேன் மாமா. எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, இப்போ ருத்ரா எப்படி இருக்கா? ருத்ரா இப்ப ரொம்ப நல்லா இருக்கா. நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்க ஒரு குருஜி இருந்தாரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் ருத்ராவை முழுசா குணமாக்கிட்டாரு. இப்ப ருத்ராக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்வேதா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு கிடம்பு சரிடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்லையே, ஏதோ இருக்கு. நீ கிட்ட மறைக்கிற. எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல மாமா, ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதான் ஷாப்பிங் போக மருதுகிட்ட காசு எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். அண்ணன் கிட்ட கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. டேய் மருது, என்னடா? ஸ்வேதா கேட்டா கொடுக்க வேண்டியதானே? அவ யார் நினைச்சிட்டு இருக்க?
இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? இனிமேல் ஸ்வேதா என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் நீ கொடுக்கணும், புரியுதா? நீ வாங்கிக்கோ. டே மாப்பிள்ள, என்னடா இது? என்ன என்ன இது? இல்லை மாப்பிள்ள, இப்போ நீ இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்க இல்லை? என்னம்மா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ எதையும் கேட்டுக்க வேணாம். மாப்பிள்ள எதையும் காரணமெல்லாம் பண்ண மாட்டான். எதுக்காக இப்படி செஞ்சான்னுட்டு அப்புறமா கேட்டுக்கலாம். ஸ்வேதா, என்ன நடக்குது? என்னால நம்பவே முடியல. குருஜியை சந்தேகப்பட்டோம். ஆனா அவர் சொல்ல நிறைவேற்றி காமிச்சிட்டாரு. மாமா என்ன விரும்பின காலத்துல எப்படி இருந்தாரோ அந்த நிலைமைக்கு இப்போ வந்துட்டாரு. எல்லார் மூஞ்சியும் பாத்தியா? யார் மூஞ்சிலையும் ஈ ஆடல. இப்போ மட்டும் முத்தரச மாமா என்ன மேல ரூமுக்கு வா ஸ்வேதான்னு கூப்பிட்டு இருந்தாருன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கேயே சூசைட் பண்ணி செத்துருப்பாங்கடி. ஸ்வேதா, மாமா, நம்ம வெள்ளோட வரவு செலவெல்லாம் பார்க்கணும். அக்கௌண்ட் புக் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா? சரிங்க மாமா, நீங்க போங்க, உடனே எடுத்துட்டு வரேன். மருதனே, என்ன நடக்குதுங்க? நமக்கு நல்லது நடக்குது. ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. பேசாம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்ன இப்படி மாறிட்டான்? என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்னடா ஆச்சு அண்ணனுக்கு? போகும்போது அவளை அப்படி கத்திட்டு போனா, நீங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட பேசுற, அவளுக்கு பணம் கொடுங்கிறா. என்னடா ஆச்சு அவளுக்கு? ஒன்றும் புரியலடா. அண்ணே, முத்து மாமா ஸ்வேதாக்கா கிட்ட எப்பவும் பேசுற மாதிரி தானே பேசுறாரு. இயல்பா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் போய் ஏன் கோவப்படுறீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே. திடீர்னு இப்படி ஸ்வேதா கிட்ட அண்ணன் குழஞ்சு பேசுறது எனக்கு என்னமோ சரியா படலண்ணே. அண்ணன் மாற்றத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
மாமா ஸ்வேதா, என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமாவே அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா மாமா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு நம்ம கூட இந்த தேங்க்ஸ் அது இதெல்லாம்? இல்ல மாமா, ஒருவேளை புதுசா எடுத்த இந்த சாரியா கூட இருக்கலாம். இல்லை ஸ்வேதா, இந்த புடவை, நகை, மேக்கப் இதெல்லாம் ஒரு பொண்ணு குடும்பம் அழகாக கொடுத்துறாது. அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக இருக்கிறதா. உண்மையான அழகு உள்ளேருந்து வெளியே வரும், அது தெரியுது. வேற என்னன்னு சொல்லுங்க மாமா, ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இல்லை, மனசு சந்தோஷமா இருந்தால் தான் அந்த அழகு முகத்தில் தெரியும். அந்த அழகு உன் முகத்தில் தெரியுது. சரி மாமா, நாம மில்லோட கணக்கு பாத்துடலாமா? உட்கார்.